வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை. இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணுமாறு அதிமுக இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை. அனுராதபுரம் கராத்தே வீரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் மேலும் 6 பேர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 34 இந்திய மீனவர்களையும் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை மற்றும் நெடுந்தீவு கடற்பரப்புகளில் கைது செய்யப்பட்ட 23 மீனவர்களையும் இன்று பொறுப்பேற்றதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தெரிவித்தார். அவர்களில் ஒரு பகுதியினரை பருத்தித்துறை நீதவான் முன்னிலையிலும் மற்றும் ஒரு பகுதியினரை ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையிலும் ஆஜர்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் தலைமன்னாரில் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களும் இன்று பிற்பகல் மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் எஸ் மிராண்டா குறிப்பிட்டுள்ளார். காங்கேசன் துறைக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் 2 பகுதிகளிலும், நெடுந்தீவுக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் 2 படகுகளிலும், தலைமன்னார் கடற்பரப்பில் 3 படகுகளிலும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த படகுகளில் இருந்த 23 இந்திய மீனவர்கள் காங்கேசன் துறை துறைமுகத்திற்கும் 11 மீனவர்கள் தலைமன்னாருக்கும் அழைத்து வரப்பட்டு கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுமாறு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான எம் தம்பிதுரை தலைமையிலான 49 மக்களவை உறுப்பினர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சிவராஜை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு தெரிவித்து இதன்போது மகஜரும் கையளிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கோரிக்கை தொடர்பில் விரைவில் இலங்கை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதியளித்ததாக இந்திய மக்களவையின் துணை சபாநாயகர் எம் தம்பிதுரை குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது குறித்து இலங்கையுடன் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சுஷ்மா சுவராஜ் கூறியதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கராத்தே வீரர் வசந்த சொய்சாவின் கொலை தொடர்பில் மேலும் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்றும் அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு இன்று அழைத்து வரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்களை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்ததன் பின்னர் அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அனுராதபுரம் முதிதா மாவட்டத்தில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்குள் கடந்த சனிக்கிழமை இரவு புகுந்த அடையாளம் தெரியாத குழுவினர் கூறிய ஆயுதங்களை கொண்டு நடத்திய தாக்குதலில் வசந்த சொய்சா உயிரிழந்தார். கொலை செய்யப்பட்ட வசந்த சொய்சாவின் பூத உடல் இன்று அனுராதபுரம் பொது மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. இனங்கள் மற்றும் மதங்களை அடிப்படையாக கொண்ட சக்திகள் மீண்டும் நாட்டில் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்தார். அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வருடாந்த மொழிக்கற்கை நெறிகளின் நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தில் இடம்பெற்றது. மொழி ரீதியிலான பிரச்சினை காரணமாகவே நாட்டில் காணப்படும் தேசிய பிரச்சினை உருவாகியுள்ளது. ஜெனீவா வரை ஒருமுறை நாம் சென்றுள்ளோம், மீண்டும் நம்மால் செல்ல முடியாது. ஆகவே மொழிகளை அடிப்படையாக கொண்ட, இனங்களை அடிப்படையாக கொண்ட, மதங்களை அடிப்படையாக கொண்ட சக்திகள், வெளிநாட்டு சக்திகள் நமது நாட்டில் தலையீடு செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை. கதவுகள் மூடப்படும் என இதன் மூலம் புலப்படாது. கதவுகள் ஜன்னல்களை மூடிக்கொண்டு நாங்கள் நாட்டிற்குள் தவறுகளை செய்ய முடியாது. கதவுகள் திறந்திருக்கும், ஜன்னல்கள் திறந்திருக்கும். எவர் வேண்டுமாயினும் வந்து பார்க்கலாம். ஆனால் பிழைகள் செய்ய மாட்டோம். அந்த இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்வோம். ஊவா மாகாண சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் வசமாக வேண்டும் என அரச நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண சபை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கும் இடையில் தற்போது தள்ளாடி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் ராஜபக்ச ஆட்சியை தோற்கடித்தோம். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக முதலில் வாக்களித்தது ஊவா மாகாண சபையாகும். ஊவா மாகாண சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மீண்டும் வர வேண்டும். எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாற்றமடையும். பிரதேச சபை தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றியடைய செய்ய வேண்டிய தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.
திருகோணமலை பூவரசன் தீவு பகுதியில் வீடொன்றினுள் இருந்து நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூவரசன் தீவு பகுதியில் ஆணொருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. சிலர் குறித்த நபரை தேடி வீட்டிற்கு சென்றிருந்த போது வீடு பூட்டப்பட்டிருந்தமையால் சந்தேகமடைந்துள்ளனர். இதனை அடுத்து வீட்டினை உடைத்து பார்த்தபோது குறித்த நபர் சடலமாக காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த சடலம் ஒரு பிள்ளையின் தந்தையினுடையது என அடையாளங்கள் காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யால கப்புவாவத்த பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் வாகன விபத்தில் 4 காயமடைந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியன ஒன்றுடன் ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளன. ஜாலவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ்ஸே முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. பிரதான பாதையை நோக்கி முச்சக்கர வண்டி பயணிக்க முற்படுகையில் விபத்து சம்பவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் கடும் மழையினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் தொடரும் மழையினால் அம்பாறை கல்முனை பிரதான வீதியின் மாவடிப்பள்ளி பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடாக போக்குவரத்தினை மேற்கொள்வதில் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் தொடரும் மழையினால் மூதூர், கிண்ணியா போன்ற பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. சீரற்ற காலநிலை காரணமாக பிரதேச மக்களின் கடற்றொழில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் சந்தையில் மீன்களின் விலைகள் அதிகரித்து காணப்படுவதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் தொடரும் மழையினால் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக பிரதேசத்தில் போக்குவரத்தினை மேற்கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பண்டாரவளை பகுதியில் தொடரும் மழையினால் பண்டாரவளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் பெயரில் மாத்திரம் மீள்குடியேற்றத்தை அனுபவிப்பது வேதனைக்குரியது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரிதீவு பெற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தும்பாலை கிராமத்தின் நிலையும் இதுவே. கூலி தொழில் மற்றும் கல்லுடைத்தல் மூலம் தமது அன்றாட வாழ்வினை இந்த கிராம மக்கள் முன்னெடுத்து செல்கின்றனர். கிராமத்தில் வாழ்ற மக்கள் கூலி தொழில் தங்கிற, அதாவது கல்லுடைக்கிற, கொடி கொத்துற, அப்போ அந்த கல் உடைக்கி அதுகள் வாழ்க்கையை முன்னேற்றல. அண்டையாட சீவியத்தை போக்குறதே பெரிய கஷ்டம். சுமார் 168க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 500 பேர் இந்த கிராமத்தில் வசிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நிரந்தர வீடுகள் இன்மையினால் பெய்து வரும் அடைமழையில் தாம் பெரும் அல்லலுறுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கல்லுடைச்சி அவங்களோட முயற்சியால தான் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். மற்றும்படி அரசாங்கமோ நிறுவனமோ எந்த கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை. வீடு என்ற விஷயம் கட்ட முடியாது. நாங்கள் அண்டைக்கண்டாடி உழைச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தாங்கள்கிட்ட வசதி. குறித்த பிரதேசத்தில் போக்குவரத்து வசதிகள் இன்றி பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதுடன் வைத்தியசாலை செல்வதற்கு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மீள்குடியேற்றப்பட்ட தாம் பல்வேறு இன்னல்களை தினம் தினம் எதிர்கொள்கின்ற போதிலும் கவனிப்பாரற்ற நிலையில் இருப்பது கவலைக்குரியது. தமக்கான விடிவு எப்போது கிட்டும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் தும்பாலை கிராம மக்கள். வீட்டை கட்டி போட்டு எங்களுக்கு படுக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கு. யானை கிடைச்சலாட இடவையில புள்ளையல் 4 சின்ன புள்ளையல் நாங்கள் வச்சு வாசல் இருக்கு. இடம் இருக்கு. இடவையில தோட்டாலையில யானை போகுது வருது. எங்களுக்கு நிம்மதியான படுக்கையும் இல்லை. இடவையில வசதியான வெள்ளப்படுத்து யானை. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கும் எதிர்பாருங்கள்.